வணக்கம். இந்த வீடியோவில் அக்டோபர் 30ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் நிஃப்டி 50 டெய்லி டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு வந்து பெருசாக எந்த விதமான சேஞ்சஸும் வந்து கிடையாது. 25,800 26 26,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து சுற்றிட்டுருக்கு. முன்னே சொன்ன மாதிரி தான் நமக்கு வந்து இந்த 26 26 100 இதெல்லாம் வந்து உடைக்கும் போது தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்ட் நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி டவுன் சைடும் அதே தான். ஒரு 25,800 வந்து நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் டவுன் ஆகும்போது ஒரு நல்ல ஒரு டவுன் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் நமக்கு வந்து இது மாதிரி ஒரு கன்சல்டேஷன் தான் நமக்கு வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். அடுத்தது 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம் நேற்று வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணது தான். என்ன அப்படின்னா நமக்கு வந்து இன்னையோட ஈவினிங் அல்லது வந்து நாளைக்கு ஓப்பனிங்குள்ளே இதில் வந்து ஏதாவது ஒரு ரியாக்ஷன் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இது வந்து ஒரு மார்னிங் செஷனுக்குள்ளாவே நமக்கு வந்து இந்த மூமெண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிது. இருந்தாலும் வால்யூம் வந்து மிஸ்ஸிங். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் இந்த சார்ட் வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் ஒரு கிடச்சி வந்து மேலே போகிற மாதிரி வந்து காமிச்சாலும் இந்த இடத்துல நியர்பை ஒரு ரெசன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு மூவ் வந்து கிடைச்சாலும் நியர்பையே ஒரு ரெசன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மகைன் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கும். ஸோ அதனால் வந்து அதை மீன் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த சார்ட்டை நம்ம வந்து வாட்ஸ்அப் சேனலில் வந்து போட்டிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பெருசாக வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை. அகெயின் வந்து கீழே வந்து இறங்கிருச்சு. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு நிஃப்டி 50 கைண்ட் ஆஃப் வந்து ஒரு டபுள் டாப் மாதிரி வந்து எடுத்து விட்டுருக்குறாங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு டாப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு டாப்பு. ஸோ இப்போ பை சான்ஸ் வந்து நிஃப்டி 50 இந்த ட்ரெண்ட் லைன் வந்து வந்துட்டுருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே வந்து இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை வந்து எதுவுமே வந்து இல்லை. இந்த இடத்துல இன்னும் கொஞ்ச நாள் அல்லது வந்து ஒரு நாள் 2 நாள் வந்து ட்ரேட் பண்ணிவிட்டு ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உடைக்கக்கூடாது. உடைச்சாங்க அப்படின்னா அகெயின் வந்து என்ன நடக்கும், கீழே வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். அகெயின் ப்ரைஸ் வந்து ஒரு 25,850 25,800 அதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆயிரும். ஸோ இந்த பக்கம் நமக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் வந்து நடந்துகிட்ருக்கு இல்லையா, இந்த கன்சல்டேஷன் வந்து ஒரு பாசிட்டிவாக நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா நிஃப்டி 50 அகெயின் நம்ம வந்து ஒரு ஆல் டைம் ஹையை வந்து நம்ம வந்து எதிர்பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ எல்லாமே வந்து கன்சல்டேஷனில் கீழே வருதா அல்லது வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்க போகுதா அப்படிங்கிறது தான் வந்து இருக்க போகுது. வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து 5 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 5 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சேனலில் வந்து நிஃப்டி 50 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 2 தடவை நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடம், அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து 2 தடவை வந்து சப்போர்ட் வந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ ரெசன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய தடவை நம்ம வந்து டச் வந்து பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு ரெசன்ஸ் வந்து ஃபஸ்ட் டைமு, செகண்ட் டைம் வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துருக்குறாங்க, தேர்ட் டைம் இந்த இடத்துல வந்து எடுத்துருக்குறாங்க, அண்ட் ஃபோர்த் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு சப்போர்ட்கிட்டையோ அல்லது வந்து ஒரு ரெசன்ஸ்கிட்டையோ வந்து கன்சல்டேஷன் ஆகுது அப்படின்னா ஓரளவுக்கு எந்த பக்கம் வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து இருக்குதோ அதே பக்கம் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்லா கேட்டுங்க, சான்ஸ் தான் வந்து இருக்குது. எக்ஸாக்டாக வந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகுன்ட்டு அவசியம் வந்து கிடையாது, பார்த்துக்குங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு. பை சான்ஸ் இந்த கன்சல்டேஷன் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா நான் தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த சேனலோட சைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 250 பாயிண்ட் அப்படி பக்கம் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா இந்த சேனலை விட்டு நமக்கு வந்து ஒரு 250 பாயிண்ட் பக்கம் வந்து எதிர்பார்க்கலாம். அப்போ இந்த வீக்லேருந்து நெக்ஸ்ட் வீக் ஒரு ஆஃப் அப்படி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஒரு 5 ட்ரேடிங் செஷன் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா கன்ஃபார்மாக நமக்கு வந்து ஒரு 250 பாயிண்ட் பக்கம் வந்து போகும். அது பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியில் நமக்கு வந்து ஒரு நியூ ஒரு ஆல் டைம் ஹையை வந்து டச் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல இது பிரேக் அவுட் வந்து இங்கே பிரேக் அவுட் வந்து கிடைச்சாலும் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸ் வந்து இருக்கு இல்லையா, ஸோ அதையே நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸ் கிட்ட ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது ஒரு பாசிட்டிவான ஒரு பிரேக் அவுட்டாக நமக்கு வந்து டேர்ன் ஆச்சு அப்படின்னா ஒரு 250 பாயிண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நிஃப்டி 50 வந்து எதிர்பார்க்கலாம்.
இது வெறும் இந்த 5 மினிட்ஸ்லேயே வந்து இப்படி வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுவே வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு 1 ஹவர் சார்ட்லேயோ ஒரு 4 ஹவர் சார்ட்லேயோ ஸோ இது மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னா பயங்கரமான ஒரு மூவ் வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் அப்படிங்கிறதுனால பெருசாக நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப வந்து கம்மியாக தான் வந்து எதிர்பார்க்கணும். அதுவும் இல்லாமல் ஒரு ஆல் டைம் ஹைக்கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்படியும் வந்து ஜம்ப் பண்ணலாம், இப்படியும் வந்து ஜம்ப் பண்ணலாம். ஸோ இதில் ஏதாவது நமக்கு வந்து மார்க்கெட்டை ஸ்டேபிள் பண்ண மாதிரியோ அல்லது வந்து மார்க்கெட்டை வந்து புஷ் பண்ணுற மாதிரியோ பாசிட்டிவ் நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா பிரேக் அவுட் வந்து கன்ஃபார்ம். இல்லை மார்க்கெட்டுக்கு ரிலேட்டடாக பெருசாக வந்து எதுவுமே வந்து நியூஸ் இல்லை, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னா பயங்கரமான ஒரு செல்லிங் வந்து எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 to ஒரு 6 ட்ரேடிங் செஷனில் நமக்கு வந்து அந்த மூவ்மெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்தது நிஃப்டி 50 இன்றைக்கி வந்து பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு எழுதுறதுக்கு ஒன்றுமே வந்து இல்லை. ஏன்னா அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் தான், அதில் எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. ஆனால் மொமெண்டம் வந்து மார்க்கெட்டில் வந்து இல்லை. இந்த இடத்துல கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 25,960 இந்த ரேஞ்சிலேருந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 26,100 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிஃப்டியில் வந்து நார்மலாக கிடைக்கிற ஒரு மூவ்மெண்ட்ஸ் தான். ஆனால் ஆப்ஷன் ப்ரீமியம் அந்தளவுக்கு வந்து மூவ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்குலாம் கிடையாது. ஸோ நேற்றெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட குறைந்தபட்சமே நமக்கு வந்து ஒரு 100% அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 200%, 400%, 1000%, 2000% அப்படின்ட்டு பயங்கர மூமெண்ட் வந்து கிடச்சிட்டு இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அந்த மொமெண்டம் டோட்டலாக வந்து இல்லை. ரீசன் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ நேற்று அந்த அளவுக்கு வந்து ஒரு வாலட்டைலான இருந்ததுனால இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பெருசாக அந்தளவுக்கு அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் வந்து இல்லை. அதுதான் வந்து ரீசன், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. ஓவராலாக நமக்கு வந்து இந்த 26 வந்து உடச்சாங்க அப்படின்னா ஒரு 26,100 வரைக்கும் வந்து டச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த லெவலில் வந்து டச் பண்ணியிருக்கிறாங்க. பட் மொமெண்டத்தோடு இல்லை, கைண்ட் ஆஃப் ஒரு மூமெண்ட், அவ்வளோதான். ஒரு பாசிட்டிவ் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 26,150 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 26,000 வந்து இருக்கலாம். 26,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 25,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 26,150 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆச்சு அப்படின்னா ஒரு 26,250, 26,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 26,300, 26,200, 26,150, 26,000, 25,900 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஓப்பனிங் தான் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் லைட்டாக நம்மளோட சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே ஏறினாங்க. அகைன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 145லேருந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கெல்லாம் ஒரு மொமெண்டமெல்லாம் ஒன்றுமே இல்லை. சும்மா ஒரு ட்ரேட் ஆகிறதுக்கு அவ்வளோதான். அந்த ரேஞ்சில் தான் வந்து ட்ரேடாகி வந்து முறிஞ்சிருந்தது. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 58,600 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 58,200 வந்து இருக்கலாம். 58,200 ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 58,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். ஸோ 58,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 58,800 மினிமம் வந்து ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 59,000, 58,800, 58,600, 58,200, 58,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்து ஒன்றுமே வந்து இல்லை. ஸோ நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து கரெக்டாக ஒரு 940 இந்த இடத்துல ஒரு 10:30 ஒரு 1 ஹவர் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் வந்து இருந்தது. கிட்டத்தட்ட ஆப்ஷன் ப்ரீமியம் உங்களுக்கு வந்து ஒரு 20 ரூபாலேருந்து ஒரு 30 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து மூவ் ஆயிருந்தது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மணியில் தான். அடுத்த மணிலலாம் ஒன்றும் பெருசாக ஒன்றுமே இல்லை. இந்த மணியில் வந்து ஒரு 30 ரூபா 25 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, அவ்வளோதான். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 85,400 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 84,800 வந்து இருக்கலாம். 84,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா ஒரு 84,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 85,400 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 85,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 86,000, 85,600, 85,400, 84,800, 84,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங்கிறது பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. லாஸ்ட்டாக க்ளோசிங் செஷனில் ஒரு 3 மணிக்கு மேலே வந்து 50 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடச்சிருந்தது.
அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9:30லேருந்து ஒரு 10:30க்குள்ளே சின்னதாக ஒரு மூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிருந்தது. மற்றபடி வந்து பெருசாக வந்து மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மிட் கேப் நிஃப்டியில் வந்து இல்லை. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மூவ்மெண்ட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,500 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 13,400 வந்து இருக்கலாம். 13,400 நமக்கு வந்து ஒரு பிரேக் ஒன்று ஆச்சு அப்படின்னா ஒரு 13,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 13,500 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 13,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 13,600, 13,500, 13,400, 13,300 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.